தேதி வியாழக்கிழமை காலையிலே 10:15 மணிக்கு 56 பிரசவ மக்கள் நெடுஞ்சாலையிலே இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ற வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு எனக்கு கிட்டியது. நல்ல வேளை இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்பதை குறித்து பெருமைப்பட வேண்டுமே தவிர ஏன்னா ஆண்டவர் வச்சுக்கிறாரோ என்று சொல்வதே அர்த்தமே கிடையாது. கரங்களை வைத்து சொல்லுங்கள், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவர். நான் ஆராதிக்கிற ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாது. அவர் சர்வ வல்லவர், சாவை ஜெயித்து எழுந்தவர், இன்றைக்கும் எனக்கு உதவி செய்கின்றவர். எனவே நான் உறுதியாக வாழ்வேன், ஜெயமாக முன்னேறுவேன். ஹalleluya. பிரமாணமாக சொன்னார் பவுலடியார் அவர்கள், கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா என்று சொல்லி வைத்திருக்கிறார். இயேசு உயிரோடு எழுந்த காரணத்தினாலே தான் இன்றைக்கு சபை இருக்கிறதே தவிர இது ஒரு மதம் என்றோ அது ஒரு மார்க்கம் என்றோ கிடையவே கிடையாது. மதம் என்று இருக்கும் என்று சொன்னால் என்றைக்கும் அழிந்து போயிருக்கும், ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒன்றாக போயிருக்கும். நாட்டில் 10,000க்கும் அதிகமான மதங்கள் இருக்கின்றன. ஒன்று கூட உருப்படி உள்ளதா என்பது சந்தேகம். எனவே மதம் அல்ல இது, வாழ்க்கையை மாற்றத்தக்க அற்புதமான இயேசுடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை. இன்றைக்கு இயேசு உயிர்த்தெழவில்லை என்று இங்க மட்டும் இல்ல, சர்வதேச அளவிலே மும்முரமாக இருக்கின்றவர்கள் அல்லது மும்முரமாக இருக்கின்ற வரிசையிலே முன்னணியில் இருக்கிறவர்கள் இஸ்லாமியர்கள். இயேசு உயிர்த்தெழவில்லை, இயேசு உயிர்த்தெழவில்லை, அதுக்கு என்னெல்லாம் சொல்ல முடியுமோ பலவிதமான கதைகளை சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். உயிர்த்தெழுதல் இல்லை என்று நிரூபித்து விட்டார், கிறிஸ்தவமும் உண்மை இல்லை என்று நிரூபித்து விடலாம் என்பது அவருடைய மனக்கோட்டை. எனவே இயேசு உண்மையிலேயே சிலுவையில் சாகவில்லை, எனவே உயிர்த்தெழுதல் என்பது பொய் என்று குர்ஆன் சொல்லுவதாக பரப்பிக் கொண்டு வருகிறார்கள் அகில உலகம் முழுவதிலேயும். ஒருவேளை இந்தியாவில் இருக்கிற உங்களுக்கு என்ன தெரியாது இருக்கலாம், அந்த அளவுக்கு இன்னும் பரப்பப்படவில்லை. சர்வதேச அளவிலே வேறு நாடுகளிலே, ஐரோப்பாவிலே, சவுத் ஆப்பிரிக்காவிலே, ஆப்பிரிக்கா கண்டத்திலே, அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே பயங்கரமான பிரசங்கம் சென்று கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இன்டர்நேஷனல் அப்பாலஜெட்டிக்ஸ் பிரீச்சர் சர்வதேச அளவிலே மிகவும் பிரபலமானவர். இதற்கென்று அந்த அப்பாலஜெட்டிக் பிரீச்சர் அப்படின்னா இதுதான், வாழ்க்கையில் இஸ்லாமை விட்டால் வேறு கிடையாது சொல்லக்கூடிய மிக பிரபலமானவர் ஷபீர் அலி என்று சொல்லப்படக்கூடியவர். அவர் சொன்னது, மேசியா என்றால் ஜெயமானவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே சிலுவையில் அறையப்பட்டார் மேசியா என்றால், அவருடைய வார்த்தை கவனிங்க, the crucified Messiah என்று சொல்லும் பொழுது இது வட்டமான சதுரம், 4 பக்கங்கள் கொண்ட முக்கோணம், திருமணமான பிரம்மச்சாரி சொல்லுவாங்க. சதுரம்னா என்னது? சதுரம் வட்டமான சதுரம், வட்டமான சதுரம் எதுவுமே கிடையாது. 4 பக்கம் கொண்ட முக்கோணம் கிடையாது, முக்கோணத்துக்கு 3 பக்கம் தான். திருமணம் பண்ண பிறகு பிரம்மச்சாரி கிடையாது, திருமணமானவன் தான். ஷபீர் அலி அவர் பிரமாணமா சொல்றாரு, பிரமாணமா சொல்லி நினைச்சுக்கிட்டு கிறிஸ்தவத்தை பொய் என்று சொல்லுவதற்காக பேசி வருகின்றார். அப்படி ஐமன் அல்-ஜவாரி, the deputy leader of al-Qaeda, அவர் இன்னைக்கு உலகம் முழுவதும் தீவிரவாத கும்பலுக்கு தலைமை தாங்கக்கூடியது இது al-Qaeda. 2006ஆம் ஆண்டு அக்டோபர் 1 தேதி வெளியிட்ட ஒரு வீடியோவிலே கிறிஸ்தவர்கள் அனைவரும் இஸ்லாமிற்கு மாற வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். ஏனென்றால் இயேசு ஒருபோதும் சாகடிக்கப்படவில்லை, சொன்ன வார்த்தை, ஒருபோதும் மரித்தோரிலிருந்து மறுபடியும் எழும்பவில்லை, இயேசு தேவனே கிடையாது என்பது தெளிவாக விசுவாசிப்பது இஸ்லாம் மட்டுமே என்று அதை டேப்ல பேசி வைத்திருக்கிறார். எதுக்கு அதே பேருக்கு சொல்லணும் நீங்க இயேசு உயிரோடு எழும்பலன்னு? ஏன்னா வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று the begotten son, பெற்றெடுத்தவர் முதல் பேரு சொல்கிறது. என்ன சொல்றாங்க? ஆண்டவர் எப்படி குழந்தை பெறுவாரு? அதனால
தேதி 2007 வருஷத்திலே ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்ன வார்த்தை இது. இயேசு சிலுவையில் சாகவில்லை, வெறுமனே காயப்பட்டிருந்தார். சிகிச்சை பெற்று சுகமான பிறகு இந்தியாவிற்கு வந்து இங்கேதான் செத்து போனார் என்று பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்தது போல சொல்லி வைத்திருக்கின்றார். இது RSS தலைவர், முன்னாள் தலைவர். நான் சொன்னா தெரியும் உங்களுக்கு தலைவர் அப்படின்னு, நிறைய தெரியாத அவரை பத்தி. இது மட்டுமல்ல, 2006 சிறந்த விற்பனையான புத்தகம் என்று நியூயார்க் டைம்ஸ் பெஸ்ட் செல்லர்ஸ் லிஸ்ட்ல இடம்பெற்ற ஒரு புத்தகம் The Jesus Papers என்று சொல்லப்படக்கூடியது. அது ஆசிரியர் மைக்கேல் பெஜன் என்கிற வெளிநாட்டுக்காரர். அவர் எழுதி வைத்திருக்கிற என்ன குறிப்பு பாருங்கள். பொந்திய பிலாத்து இயேசுவை கொல்ல விரும்பவில்லை, ஏனென்றால் ரோமர்களுக்கு வரி கட்டுங்கள் என்று மக்களுக்கு போதித்தவர் இயேசு. அவர் அரசாங்கத்திற்கு சாதகமாக இருந்த ஒருவரை பொந்திய பிலாத்து எப்படி கொல்லுவார்? கொல்லவில்லை அவர். ஆகவே யூத மக்கள் பிரியப்படுத்துவதற்காக அவருக்கு மரண தண்டனை கொடுத்தது போல ஒரு கட்டளை கொடுத்துவிட்டு ஒரு சதி திட்டம் தீட்டி இயேசுவை அடிக்கிறது போல அடிக்க வச்சு, அவர் காயப்பட்டது போல காயப்பட வைத்து அந்த சிலுவையிலிருந்து சாகிறதுக்கு முன்னாலே இறக்கி அவர் சுகப்படுத்தி வெளியே அனுப்பிச்சு விட்டாரு. இது இன்னொரு பெஸ்ட் செல்லர் புத்தகம். இது இயேசு உயிர்த்தெழவில்லை. இதை சொன்னவர் 2006 இந்த புக் எழுத சொல்லியிருக்காரு. அப்படி 2007 ஒரு புக் வெளியானது. அதுல 1980 வருஷம் இஸ்ரவேலிலே வீடு கட்டுகிறவர்கள் அஸ்திவாரத்தில் குழி தோண்டி கொண்டிருந்தார்களாம். அப்ப தற்செயலாக ஒரு குழியை பார்த்திருக்கிறார்கள். அந்த குழியை பார்த்தும் குழியிலே சில பெட்டிகள் இருந்திருக்கின்றன. அந்த பெட்டியை பார்த்தா பெட்டி மேல எழுதி இருக்குதான். என்ன எழுதிக்குது அப்படின்னா, இயேசுவுடைய கல்லறை பெட்டி அப்படின்னு. கல்லறை பெட்டி, இயேசுவுடைய எலும்புகள் உள்ளே இருக்கிறது அப்படின்னு. இயேசு மட்டும் கிடையாது, இயேசுவும் அவர் குடும்பத்தினரும் வைக்கப்பட்ட கல்லறை குழி இது. அந்த பெட்டியில பேரு யோசேப்பின் மகன் இயேசு, மரியாள். யோசேப்பு தனித்தனி பெட்டி, இயேசுக்கு ஒரு பெட்டி, மரியாளுக்கு ஒரு பெட்டி, அவங்க கணவனுக்கு ஒரு பெட்டி. இது புதுசா கதை, இது பெட்டி. சரி, அதோட கூட மகதலேனா மரியாளுக்கு ஒரு பெட்டி. ஏன்னா மகதலேனா மரியாளுக்கு ஒரு பெட்டி, அந்த மாதிரி இயேசுவுடைய மனைவி, அதுக்காக அந்த மாதிரி ஒரு பெட்டி. அப்புறம் இயேசுவுக்கு மகதலேனா மரியாளுக்கு பிறந்த பிள்ளை யூதா அப்படின்றவன், அவனுக்கு ஒரு சின்ன பிள்ளையா, அதுக்கு ஒரு பெட்டி வச்சு இத படம் பிடிச்சு 2007-2008 நினைக்கிறேன் ஹிந்து பேப்பர்ல படமெல்லாம் வந்துச்சு. பெட்டி கண்டுபிடிச்சிக்கிறாங்க அப்படின்னு. இஸ்லாமியர் வந்து இயேசு சாகவே இல்லை, சும்மா ஆக்ட் பண்ணிட்டாரு அப்படின்றாங்க. அப்புறமா RSS வந்துட்டு இயேசு அங்க சாகல, இங்க நம்ம இந்தியால வந்து செத்தாரு அப்படின்றாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா மேலநாட்டுக்காரங்க இயேசு வந்து சும்மா பொதி பிளந்து நாடகம் ஆடிட்டாரு அப்படின்றாங்க. இஸ்ரவேல்ல பார்த்தா அங்க புதைச்சு வச்ச பொட்டியே இருக்குதுடா அப்படின்றாங்க. என்ன கவனிங்க, குர்ஆன்ல 4th சூரா, அதாவது 4வது சூரான ஒரு அத்தியாயத்துல 157 158 வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எழுதி கொண்டு வந்து அப்படியே வாசிக்கிறேன், கவனிங்க. That they said within bracket in boast, we killed Christ Jesus, the son of Mary, the messenger of Allah. அல்லாஹ்வுடைய தூதனாய் இருக்கிற மரியாளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் கொன்று விட்டோம் என்று அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்கள் யார்? யூதர்களே. But குர்ஆன் சொல்லுகிறது, but they did not kill him. ஆனால் அவரை அவர்கள் கொல்லவில்லை. nor crucified him. கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை. But so it was made to appear to them. அந்த மாதிரி சிலுவையில தொங்குற மாதிரி ஒரு காட்சி கொடுக்கப்பட்டது. இந்த சினிமாவா இது? இயேசு சிலுவையில தொங்குற மாதிரி சினிமாவை பண்ண, காட்சியா பண்ணாங்க. குர்ஆன்ல எழுதி இருக்குது அப்படி. இயேசு சாகவில்லை சிலுவையிலே. And those who differ therein are full of doubts. இது நம்பாதவங்க, எதை குர்ஆன் சொல்லுது பாருங்க, இயேசு சாகலைன்னு. அத நம்பாதவங்க they are in full doubts, சந்தேகத்தில் இருக்கிறார்கள். with no certain knowledge, நிச்சயமான அறிவு அவர்களுக்கு கிடையாது. but only conjecture to follow, மனதின் பிரமையை பின்பற்றுகிறார்கள். for
not kill him. நிச்சயமாக உறுதியாக இயேசுவை அவர்கள் கொல்லவில்லை. Nay, Allah raised him up unto himself. அல்லாஹ் அவரை தன்னோடு மேலே எடுத்துக் கொண்டார். And Allah is exalted in power. அல்லாஹ்வுக்கே சகல மேன்மை உண்டாவதாக. குர்ஆன் எழுதி வச்சிருக்காங்க. ஏன் குறிப்பு என்ன கேட்டீங்கன்னா, அல்-கைதா தீவிரவாதத்துல இருந்து அவங்க முன்னணி பேச்சாளர்கள் இருந்து இயேசு சாகல, இயேசு சாகல, இயேசு சாகல, அவர் செத்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டாங்க, காயப்பட்ட மாதிரி ஆக்ட் பண்ணிட்டாங்கன்றாங்க. ஆர்எஸ்எஸ் காரர் வந்துட்டு இந்தியால வந்து செத்தாரு அப்படிங்கிறாரு. மேல்நாட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க, அது வெறுமனே ஒரு சதி திட்டம் போட்டு பிலாத்து பண்ண கூத்து அப்படிங்கிறாங்க. இஸ்ரவேல்ல வந்து புளிய தோண்டி எடுத்து இயேசுடைய கல்லறை பொட்டியே இங்கதான் இருக்குது அப்படின்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எதுக்கு இத்தனை விதமான பேச்சு, எதுக்கு இத்தனை விதமான பேச்சு? இப்போ ஒரு செத்துட்டாரு, அவர் கல்லறை வச்சோம் அப்படின்னா காலத்துக்கும் அவர் கல்லை எல்லாருக்கும் தெரியும். நல்லா விளங்கிடுங்க. இப்ப நான் சொன்னதுக்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னு இவ்வளவு ஏன் சொல்றாங்க கண்டனோட அப்படின்னா, இயேசு கல்லறையை காலி பண்ணி வெளியே வந்து விட்டார். அவர் எங்க போனார் யாருக்குமே தெரியல. அதனால இவ்வளவு பேச்சு. ஆனால் அதுக்கு வாய்ப்பு வந்தா சொல்லிருக்க வேண்டியது. எப்பா அப்படித்தான் உயிரோடு இருக்காரு, இங்க வந்து செத்தாரு காமி கல்லறையே இல்லையே. அது அப்படிதான் கல்லறை காமிக்கணும். கல்லறையை காமிக்கிறாங்கன்னா பல விஷயத்துக்கு பதில் சொல்லியாக வேண்டும். சும்மா சொல்ல முடியாது. ஏன் பதில் சொல்லணும் அப்படின்னா பல காரியங்கள் வேதாகமத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கொடுமையான வேதனை மிக்க மரணம் அடையவில்லை என்றால் அவர் கள்ள தீர்க்கதரிசி. இயேசு மட்டும் சாகல, கொடூரமான மரணத்தை அனுபவிக்கவில்லை அப்படின்னா குர்ஆன் சொல்ற மாதிரி அவர் கள்ள தீர்க்கதரிசி. ஏன் அப்படின்னா அவர் உயிரோடு இருக்கும் பொழுது என்ன விதமான மரணம் அடைவார் என்று அவரே சொன்னதாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. முழுசி சொல்லிடுறேன், ஒரே ஒரு வசனத்தை வாசித்து காமிக்கிறேன். மார்க் 16:21, 17:21-22, மார்க் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், மார்க் 10ஆம் அதிகாரம் 33-34 வசனம், லூக்கா 9ஆம் அதிகாரம் 22 வசனம். இதெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு வசனத்தை வாசித்து காமிக்கிறேன், எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும். மத்தேயு 16:21, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் பலப்பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். சொன்னார், நடந்தது. அவரை கேவலமான விதத்திலே பரியாசம் பண்ணி இகழ்ந்து பேசி அவரை வசைச்சொற்களை சொல்லி அடித்து துன்புறுத்தி கசையடி கொடுத்து சிலுவையிலே தொங்க விட்டார்கள். அப்படி அவர் சொன்னபடி நடக்கலன்னா அவர் கள்ள தீர்க்கதரிசி. அவர் கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னா அங்க ஒரு பிரச்சனை. குர்ஆன்ல இயேசுவை the great prophet of Allah என்று சொல்லி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய தீர்க்கதரிசி இயேசு எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போ அந்த மாதிரி அவரே பொய் சொல்றார் அப்படின்னா எப்படி பெரிய தீர்க்கதரிசி இருக்க முடியும்? ஏன்னா குர்ஆனே சொல்லிக்குது இயேசு சாகவில்லை அப்படின்னு. இவர் சாகவே சொல்லிக்கிறார். சாகவே சொன்னவரை சாகவே சொல்லி வரும் இன்னொரு சொல்வாங்கன்னா ரெண்டுல மட்டும் பொய்யா இருக்கணும். யார் பொய்? நீங்களே யோசிச்சு பாருங்க. அவர் சாகல அப்படின்னா இயேசு சொல்றது பொய். அவர் செத்தாரு அப்படின்னா குர்ஆன் சொல்றது பொய். இயேசு செத்தாரே சாகலையா? நீங்க என்ன சொல்றீங்க? இயேசு உயிர்த்தெழுந்தார். செத்தார், மறுபடியும் செத்தானா மறுபடியும் வர முடியும். உயிரோடு மறுபடியும் வர வேண்டியது இல்ல. உயிரோடு இருக்கிறவர் உயிரோடு வந்தா என்னைக்கு செத்தாவன் செத்தாதான் உயிரோடு வர முடியும். இயேசு மரித்து மறுபடியும் எழுந்து ஏறத்தாழ மேலை நாடுகள் முழுவதும் கிறிஸ்தவத்தின் கீழாக இருந்த வேளையிலே 500 கிறிஸ்துவுக்கு பிறகு 572வது ஆண்டிலே பிறந்த முகமது, 632 மரித்த முகமது 40 வயதாக இருக்கின்ற வேளையிலே குர்ஆனை எழுதி
சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். இதுல என்ன சொல்லிக்குது? இவ்வளவு நேரம் வந்துட்டு குர்ஆன் சொன்னது, அப்புறமா ஆர்எஸ்எஸ் சொன்னாரு, அல்கைதா சொன்னாங்க அப்படின்னு எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்குள்ள நாட்டிலே நடைபெறக்கூடிய சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக. குர்ஆனை புகழ்ந்து பேசுறது கிடையாது, குர்ஆனை தவறு சொல்றதற்காக கிடையாது. தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் நானும் ஆராதிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கோர சிலுவையிலே பரிதாபமான ஒரு சாவை சந்தித்தார். அது உண்மை. சாவை சந்தித்தவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அதுவும் உண்மை. அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதுவும் உண்மை. ஆனா மறக்கிறதுக்காக தான் இவ்வளவு பேசி பார்க்கறாங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. இயேசு உயிரோடு எழுந்துட்டார். அப்ப விசுவாசி ரொம்ப சிம்பிள். அவர் எழும்பலே சொல்லி சொன்னாங்களானால் அதுக்கு சப்பக்கட்டு கட்டி அதை சொல்றதுக்குள்ள அதை நம்பருக்கு ஜனப்படி போயிடலாம். எனக்கு அவ்வளவு சுத்தி சுத்தி நம்ம இப்படி சொல்லலாம். எதுக்கு இப்படி போய் சொல்லணும்? சுத்தி அவசியமே இல்லை. ஏன் கேளுங்க, இந்த 2000 வருஷம் முன்பாக எழுதப்பட்ட புத்தகத்துக்கு ஏன் 2000 வருஷம் சொல்லணும்? வேண்டாம். இயேசு செத்து 50வது நாள். இயேசு செத்து 50வது நாள். அதான் பெந்தெகோஸ்தே அப்படிங்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வருது. இயேசு செத்து 50வது நாள். 50 நாளைக்குள்ள கல்லறையில வச்சிருந்தாங்கன்னா அந்த கல்லறையை பார்க்க முடியுமா முடியாதா? நீங்களே பதில் சொல்லுங்க. 50 நாள், 50 வருஷம் வேண்டாம், 50 நாள். எங்க அம்மா செத்து 33 வருஷம் ஆச்சு. 33 வருஷம் கழிச்சு போனா எங்க அம்மா செத்தனே நான் ஒரு அடையாளம் வச்சுட்டு வந்தேன். என்ன அடையாளம்? ஒரு சின்ன மரம் அடையாளம். அந்த மர அடையாளத்தை வச்சுட்டு வந்த பிறகு ஒரு 10 வருஷம் கழிச்சு கல்லறைக்கு போனேன். கண்டுபிடிக்க முடியல. நான் சின்ன மரமா பாக்குறேன். அந்த சின்ன மரம் பெருசா போயிடுச்சு. பெருசா அவ்வளவு பெரிய மரம் வளர்ந்து நிக்குது. எங்க அம்மா கண்டுபிடிக்க முடியவே இல்லை. அதை எங்க அம்மா முன்னாடி சேர்ந்து அந்த அன்னைக்கு எங்க அக்கா போனாங்க. இந்த கல்லறை இருக்குது பாருங்க, பேரனை காட்டி வர்றாங்க. அதாவது கல்லறை இருக்குது, இயேசு அங்கதான் பதிச்சு வச்சுக்கிறாங்கன்னா என்னைக்கோ காமிச்சிருப்பாங்க ஐயா. என்னைக்கோ எடுத்து காமிச்சிருப்பா. கிறிஸ்தவம் ஒழுங்குதான் போயிட்டு இருக்கும். ஆனால் உயிரோடு இழந்த காரணத்தால், இன்றைக்கு ஒரு கல்லறை காலியாக இருக்கிற காரணத்தால் எக்கச்சக்கமான சப்பை கட்டு கட்ட பார்க்கிறார்கள். இயேசு உயிர்த்தெழவில்லை என்று எத்தனைதான் சொன்னாலும், உலகமே திரண்டு கூடி சொன்னாலும் இயேசு உயிர்த்தெழுந்ததுதான். ஹalleluya. அங்க பாருங்க, 50வது நாள்ல 50 நாள் இயேசு மரித்த 50 நாள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல 120 சீஷர்கள் மேலே கூடியிருக்கிறாங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அதாவது பரிசுத்தாவியானவர் இறங்கினார். 120 பேரும் அந்நிய பாஷையில பேசுறாங்க. படபடபடபடன்னு ஆவியை இறங்கினார். வந்தப்புறம் பார்த்தா அன்னைக்கு பேர் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அது ஒரு கூட்டம் உலருது அப்படின்னா, ஒருத்தன் உலருதுன்றான், இன்னொரு சொல்ற என்ன லாங்குவேஜ் தெரியுது, எங்க ஊர் பாஷையில பேசுறாங்க அப்படின்றாங்க. எக்கச்சக்கமா குழப்படி அன்னைக்கு. அப்போ மத்தியில பேர் நின்னாரு. எதிர்த்து நின்று விஷயத்தை சொல்லும் பொழுது அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். குர்ஆன் சொல்லுது, அது மாதிரி இயேசு மாதிரி ஒரு படம், ஒரு காட்சி அவர் மாதிரி தெரிஞ்சதை தவிர அவர் இல்ல. பார்த்தவன் சொல்றான், பக்கத்துல இருந்து பார்த்தவன் சொல்றான். பேதுரு பக்கத்துல இருந்து பார்த்தவர், கல்லையை போய் எட்டி பார்த்துட்டு வந்தவர், கல்லைக்குள்ள ஆள் இல்லைன்னு நம்பாம வந்தவர் இவர். அவர் சொல்றாரு, சிலுவை அடித்து ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். இது 32ஆம் வசனம் பாருங்க. இந்த இயேசுவை 32ஆம் வசனம். இந்த இயேசுவை இதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். ஹalleluya. 2000 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு இயேசு உயிரோடு எழுந்ததுதான். அவரை கொலை செய்தார்கள், மறுபடியும் உயிரோடு எழுந்தார். நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம். 3ஆவது அதிகாரத்துல ஒரு உடம்பனாக இருந்தோம், சுகமாயிட்டான். சின்ன வயசுல இருந்தே பிறவியிலிருந்தே அவன் சப்பானி, நடக்க முடியாதவன், விளங்காது போனவன், நிச்சயத்துக்கு கொண்டிருந்தவன். பேருக்கு யோவான் ஆலயத்துக்கு போனார்கள். போனவங்களை உட்கார்ந்து இருந்தான். இவங்க ஏதாவது காசு
ஐயா தர்ம பிரபு அப்படின்னா பார்த்தாங்க. எப்பா அபிஷேகம் வந்துச்சு உள்ள வாழ்க்கையில. பொண்ணு பெண்ணு என்கிட்ட கிடையாது. என்கிட்ட என்ன இருக்குதோ அதை உனக்கு கொடுக்குறேன். இயேசு நாம இருக்கிறேன். எழுந்து நகர கேட்டு சொல்லிவிட்டாங்களே. உடனே நினைச்சு ஓடிட்டான். ஹalleluya. ஊரே கூடிடுச்சு. ஊரே கூடிட்டு கூடின உடனே அவங்க மத்தியில பேதுரு பேசுறாரு. இதை குறித்து ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவன் நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன அப்படி சொல்லிட்டு 15ஆம் வசனம் பாருங்க. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். 50 நாள் இல்ல, 55 நாள் இல்ல, 60 நாள் இல்ல, 2 மாசத்துக்குள்ள இஸ்ரவேல் முழுக்கும் அது மாதிரி. ஏன் கதையை காமிக்க முடியல? இயேசு அந்த கதையில இல்ல, இந்த கதையில வச்சுக்கிறாங்க. வா காமிக்கிறேன். ஏன் யாருமே வரல? ட்ரை பண்ணி பார்த்தாங்க, எங்கேயுமே கிடைக்கல. அவர் சரீரம் வரையில சொல்ல பாருங்க. அவங்க பரம்பரை போயிட்டு அப்ப கிடைக்க சரீரம் எங்க கிடைக்கும்? மரித்தவர் மறுபடியும் உயிரோடு எழுந்தார். நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு எழுந்தவர். ஹalleluya. அதுல பாருங்க, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு எழுந்தவர் சொல்லுங்க. சிரிப்புலையாங்க. முதல்ல 6 உட்கார எது உம்மன் உட்கார்ந்துக்கணும்? ஏன்னா உலகத்துல எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரி, இயேசு உயிரோடு எழுந்ததுதான். அதனால தைரியமா சொல்றேன், உங்க வாழ்க்கை எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் இன்றைக்கு இயேசுவுக்கு ஒப்பு கொடுப்பீர்களா வாழ்க்கை வளம் பெறும். வாழ்க்கை வளம் பெறும். ஹalleluya. ஹalleluya. அதிகாரிகள் பார்த்தாங்க, முடியல. கூட்டி வச்சு விசாரணை. 4ஆம் அதிகாரத்துல விசாரணை. எப்படி விசாரணை பாருங்க. அவர்களை பிடித்து 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவர்களை பிடித்து சாயங்காலமாக இருந்தபடியா மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். வசனத்தை கேட்பவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. கூப்பிட்டு எந்த நாமத்தினாலே செய்தீர்கள் என்று கேள்வி கேட்டார்கள். அடக்குமுறை, அதுக்கு விசாரணை வைக்கிறார்கள். விசாரணை வர வீர முழக்கத்தை பாருங்க. பேதுரு என்னமா 8ஆம் வசனம், பேதுரு என்ன சொல்ல திரும்ப? பேதுரு பேதுரு பரிசுத்தாவினால் நிறைந்து. ஹalleluya. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட 50வது நாள் பரிசுத்தாவினால் வந்தார். அன்னையிலிருந்து இன்ன வரை உலகத்தில் இருக்கிறார். எங்கெல்லாம் இயேசுவின் நாமம் சொல்லப்படுகிறதோ அந்த இடத்திலே பரிசுத்தாவியானவர் இயேசுவை மகிமைப்படுத்தி காட்டுகிறார், வாழ்க்கையை மாற்றி காட்டுகிறார். ஹalleluya. ஹalleluya. You don't worry about anything. என் பாயிண்ட் திரும்ப திரும்ப அதான், கவலைப்படுவதை நிறுத்துங்கள். உங்கள் இயேசு சாகவில்லை, உயிரோடு இருக்கின்றார். சரி, வீர முழக்கம். அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியா இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதிரான இவன் ஆரோக்கியமான என்று இன்றைய இடத்தில் விசாரித்து கேட்டால் போராட பாருங்க. உங்களால் சிறுவையில் அறையப்பட்டவரும் சும்மா காட்சி கிடையாது. ஒரு சொல்லி வச்சானா அது நிஜமா புத்தி உள்ளவன். உன்னை சொன்னா விளங்குறதுக்கு அறிவு உள்ளவன் யாரா இருந்தாலும் சரி, ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் சரி, இயேசு மரித்தோர் உயிர்த்தெழுந்தாருப்பா, இதை படிச்சு பாருனா, இதை படிச்சு பார்த்து ஆமா சொல்லுவானே தவிர வேற சொல்லவே மாட்டான். அப்படி வேற எதை சொல்லலாம் அப்படின்னா இதை படிச்ச பார்த்த பிறகு கூட இயேசு உயிரோடு எழுப்பதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னானால் ஏதோ லூசுன்னு அர்த்தம். டைப் பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது. நான் யாரையும் மனசுல வச்சுட்டு யோசிக்காதீங்க. யாரையும் மனசுல வச்சுட்டு இன்னைக்கு இயேசு உயிரோடு எழுப்பலன்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க சொல்றேன். அப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வர கேட்டீங்கன்னால், ஊர்ல உலகத்துல அத்தனை பேர் சொன்னாலும் கூட இந்த இயேசு அல்லதே காலிப்பட்டு போனவர் தான் சொல்லிக்கிறாரு, நான் திரும்பி வர ஒரு நாளைக்கு அது வரைக்கும் எனக்காக வாழன்னு சொல்லிட்டு போய்கிறார். வாழலாமா வாழ வேண்டாமா? அதுக்காக தான் பேசுறது. நான் சொல்றது கவனிக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோர் எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு சுத்தமாய் இருக்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுளே சொல்லிட்டு காலத்துக்கு
மறக்க முடியாத வசனம் 12ஆம் வசனம். சேர்ந்து வாசிப்போம் எல்லாரும். அவராலே அன்றி ஓ ஹalleluya. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வாசிங்க எல்லாரும். ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே அவரை நாமமே அல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றார். ஹalleluya. 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 19ஆம் வசனம் பார்த்தாங்க. 18ஆம் வசனம். அதே பார்த்தாங்க. ஏய் இனிமே பேசாத இயேசுவை பத்தி. இயேசுவை பத்தி பேசணுமானால் நீ இயேசு நல்லவர் வல்லவர் நன்மையை செய்ய சொல்லிட்டு போ. சும்மா இஸ்லாம் பத்தி அல்கைதா பத்தி அவன் சொன்னா குர்ஆன் தப்பாலாம் பேசாத. நாங்க சொல்ற தப்பு நீ பேசாத. நீ பேசின உன்னை உயிரோட விட மாட்டோம். ஜாக்கிரதை அப்படின்னாங்க. 12ஆம் வசனம். அவரை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவு பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அது என்ன பதில் கொடுத்தாரு பேதுரு? பேதுரு யோவானும் தேவனுக்கு செவி கொடுக்கிறது காட்டிலும் எது நியாயம் யோசிச்சு பாருங்க. சும்மா சொல்ற குர்ஆன் எழுதி வச்சிருக்க அப்படின்னு படிச்சு பாரு. படிச்சு பாரு பேசணும். சொல்லுங்க ஏன் சொல்ல விரும்புகிறோம்? உயிரோடு எழுந்த ஆண்டவரை அவர் எழும்பவில்லை என்று சொல்கிற யாராக இருந்தாலும் வாழ்க்கையில முன்னேற முடியாது. அவர் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கை மாறும். பாவம் நீங்கும். நோய் விலகும். தரித்திரம் மாறும். இந்தியாவே மாறும். இந்தியாவே மாறும். மாறுதல் ரொம்ப தூரம் இல்லை. நேற்று தமிழக முதலமைச்சர் பிரதமர் கடிதம் எழுதுகிறார். என்ன எழுதுகிற கடிதம் அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் அந்த ஷெட்யூல் காஸ்ட் பட்டியல் இனத்தினர் ஒன்று உண்டு. அந்த ஸ்டேட்டஸ் அந்த பகுதி கிறிஸ்தவ மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இதனால் வரைக்கும் கொடுக்காம இந்திய அரசாங்கம் ஏமாத்திட்டு இருக்குது. 3 பேரை தள்ளி வச்சாங்க. அவங்க சமய கிடையாது கவர்மெண்ட்ல அப்படி இருக்கு. 3 பேர் 3 இனம். ஒன்று கிறிஸ்தவம், மற்றொன்று புத்த மதத்தினர், மற்றொன்று சீக்கிய மதத்தினர். 49 வருஷம் அவங்க அரசியல் சாஸ்திரம் எழுதின போது 3 பேரை பிரிச்சு வச்சாங்க. மீதி பேர் எல்லாருக்கும் சலுகை உண்டு. என்ன சலுகை கேட்டீங்களானால் கவர்மெண்ட் ஆபீஸ்ல சேர்றதுக்கு நீ வேறு இனத்தவனாக இருந்தால் 25 வயசு தான். அது மாதிரி சேர முடியாது. நீ எஸ்டியா இருந்தால் 35 வயசு வரைக்கும் சேரலாம். மற்றவங்க 300 மார்க் எடுத்தா நீ 50 மார்க் எடுத்தா போதும். சலுகை எப்போ கிறிஸ்தவனா மாறினா கிடையாது. நீ இந்துமா இருந்தா உண்டு. அரசியல் மோசடி அன்னைக்கு பண்ணி வச்சது அரசியல். இந்த அரசாங்கம் இந்திய அரசாங்கம் மக்களுக்காக மக்கள் நன்மைக்காக ஏற்படுத்தப்பட்ட அரசாங்கம் மக்களை ஏமாற்றியது. கிறிஸ்தவனா மாறிட்டா அவருக்கு எஸ்டி ஸ்டேட்டஸ் கிடையாது. ஏன்? கிறிஸ்தவனா மாறினா கொம்பா வந்துருது. கிறிஸ்தவனா மாறினா வாழ்க்கையில முன்னேறலாம். அதை நாம் ஆணித்தரமாக எடுத்துரைக்கிறவன் தப்பே கிடையாது. ஆனா எதுக்கு ஒரு கல்ல 2 ஒரு கல்ல சுண்ணாம்பு 2 பேரும் இந்தியன் 2 பேருக்கு மட்டும் சலுகை கொடு. கலைஞர் எழுதுகிறார். கிறிஸ்தவர்களுக்கும் அந்த சலுகை வழங்கப்பட வேண்டும். சட்டம் இயற்றுங்கள் அப்படி பிரதமர் எழுதுகிறார். ஒன்னு சொல்றேன், சட்டம் மட்டும் வரட்டும். இந்த நாடே கிறிஸ்தவ மாதிரி இல்ல பாருங்க. எல்லாம் கிறிஸ்தவ இருக்காங்க எல்லாரும். என்ன வேலைக்கு பயந்து போய் இல்ல அரசாங்கமே சூழ்ச்சி பண்ணும் போது நான் ஏன் ஏமாந்தணும்? அவன் சூழ்ச்சி பண்ணான். கிறிஸ்தவா இருந்தா உனக்கு எஸ்டி ஸ்டேட்டஸ் கிடையாது. நான் கிறிஸ்தவ இல்ல. உன் பேர் என்ன? சேகரடி. உன் பேர் ஈசாக்கடா, உன் பேர் ஜான்டா. நீ பேர் பாரு என்ன பேர் போடு. நீ ஏமாத்தல. அரசாங்கம் ஏமாத்தாம இருந்தாங்க, மக்கள் ஏமாத்தாம இருப்பான். அரசாங்கம் ஏமாத்து 50 வருஷமா கலைஞர் எழுதுகிறாரு. அது மட்டும் சட்டமா வரட்டும். வாழ்க்கைய மாற போகுது. வாழ்க்கை மாறப்போது இயேசு உயிர்த்தெழுந்தான்ற செய்தியை கேட்டுட்டு அதுக்கப்புறமா கல்லுக்கு முன்னால மரத்துக்கு நிக்கிறது எவனுக்கும் மைண்டே வராது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இன்னும் பாருங்க, இயேசு உயிர்த்தெழுந்ததினால் வந்த பலன். சும்மா சொல்றமே இயேசு உயிர்த்தெழுந்தது சும்மா கிடையாது. அது ஒரு பலன் இருக்குது. என்ன தெரியுமா? 5ஆம் அதிகாரம் 14 15 16 பாருங்க. 5ஆம் அதிகாரம் 14 15 16 வாசிங்க. எல்லா புருஷரும் ஸ்திரீகளும் ஹalleluya. இயேசு உயிர்த்தெழுந்தார். அந்த செய்தி தான் இன்னைக்கு மக்களை மாத்திரே தவிர வேற எதுவுமே கிடையாது. திரளான மக்கள் வந்தார்கள். 15 வசனம் பாருங்க. விஞ்ஞானிகளே படுக்கைகளின் மேலும்
எங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களோ, கிறிஸ்தவன் ஜெபம் பண்ணா அப்படின்னா பரலோகமே திறக்கும். நீங்கள் நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் நீங்க நான் தான், நான் ஜெபம் பண்ணா பரலோகம் திறக்கும். பயப்படுறோம் நம்ம, பயப்படாதீர்கள், அழாதீர்கள். ஆமென். சொல்லுங்க, அந்த பயம் என்பது கையை வச்சு இயேசுவின் நாமத்தாலே பிதாவே ஜெபிக்கிறேன் அப்படின்னா பதில் அங்கே உண்டு. ஹalleluya. சாதாரணமானவர்கள் கிறிஸ்தவர்கள் வாக்கிங் டைம் பாம். கிறிஸ்தவன்னா வாக்கிங் டைம் பாம். செட்ட வச்சிருவான். நினைக்கிறாங்க சாதாரணமான ஆளு இவங்க படிப்புல ஒண்ணு கிடையாது. நீ வேற படிப்பு வேற இல்லாம இருக்கலாம், பரலோகமே உள்ள இருக்குது. படிப்பு வேற இல்லாம இருக்கலாம், ஒருவேளை ஞானமா பேச தெரியாம இருக்கலாம், ஆனா பின்னால் இருக்கிறவர் ஞானத்தை ஊற்று. ஹalleluya, ஹalleluya. சாதாரணமானவன் அல்ல, சரித்திரத்தை மாற்றி அமைக்க பிறந்திருக்கின்றவர். ஹalleluya, ஹalleluya. 8ஆம் அதிகாரம் 7-8 வசனம் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 7-8. அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் சத்தத்தோட கூப்பிட்டு ஒரு அறையில போட்டு பாருங்க. இயேசுவின் நாமத்தை சொன்னா அசுத்த ஆவி ஓடுறாயப்பா. ஹalleluya. ஆத்தாவுக்கு கடுப்பாகுது. முனி சொன்னாங்க, சனி சொன்னாங்க. சனி எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை ஓடி போடு. ஹalleluya, ஹalleluya. உன்னை பேசுவாங்க, நீ கடவுளை நம்புற, நீ கடவுளை கத்துற, கடவுளை நம்புற முட்டா, கடவுளை கற்பித்தவன் காட்டுகிறான். நான் சொல்லாத, தமிழகத்தில் பெரியார் சொல்லி வச்சாங்க வார்த்தையை. கடவுள் கிடையாதுங்க, மரித்தோடு மறுபடியும் எழுந்த மன்னவாரிங்க, ராஜாவி ராஜா. ஹalleluya. 11ஆம் அதிகாரம் 20-21. அவரை சிப்புறுத்தியவாறும் சிறையிலே பட்டக்காரமாக சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து பேசி இயேசுவை குறித்து பிரசங்கித்தாரே. ஹalleluya. ஏங்க, நீங்க எங்க போய் இயேசுவை பத்தி பேசினாலும் உங்க பின்னால் ஆண்டவருடைய கரம் நிற்கும். ஹalleluya, ஹalleluya. என்ன குள்ளா என்ன குள்ளிட்டான், என்ன குப்பனை, என்ன இதே குட்டிச்சு என்ன கிள்ளிட்டான் பாரு. கிறிஸ்தவனா அது? shut up, get up, speak up, Jesus name. ஹalleluya. இந்த சின்ன சிம்பிள்ஸ்ல வேற இடமே கிடையாது கிறிஸ்தவத்துல. நாடு அழிஞ்சிட்டு இருக்குது. கண்ட மாயை பின்பற்றி போகக்கூடிய இந்த வேளையிலே இயேசுவின் நாமத்தை எடுத்து செல்லும் ஒரு கூட்டம் அவசியம். அந்த கூட்டத்தில் நீங்களும் ஒரு பங்கு. உங்களுக்கு வந்த பொறுப்பு உண்டு. எழுப்பு சபையே, வேலை வந்தது. எழுப்பு சீயோனே, ஒளி உதித்தது உண்மையே. ஹalleluya, ஹalleluya. 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பவுல் எபேசுல அந்த பனாயம் மாரியம்மோட அம்மன், அந்த அம்மன் பேர் என்ன? தியானாள். அம்மன் தியானாள். அங்க பாருங்க, அங்க போய் பிரசங்கம். அதாவது ஊரு, உலகம், மலை, காடு, பள்ளத்தாக்கு எல்லாம் படைச்சவர் எங்க ஆண்டவர். ஹalleluya. இந்த சர்வத்துக்கு ஆண்டவர். மீதி எல்லாம் அங்கங்க போதும். ஒரு மலைக்கு ஒண்ணு, ஒரு பொந்துக்கு ஒண்ணு, ஒரு சந்துக்கு ஒண்ணு, ஒரு தெரு மலையில ஒண்ணு, ஒரு மரத்துக்கு ஒண்ணு, ஒரு மட்டைக்கு ஒண்ணு. இயேசு ஒருவர் தான் சர்வத்துக்கு சொந்தக்காரர். இயேசு, நீங்கள் ஆராதிக்கிற இயேசு, உயிரோடு எழுந்த இயேசு ஒருவர் தான் எல்லாவற்றுக்கும் உரிமையாளர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சாதாரணமானவர் அல்ல ஐயா. சரித்திரத்தை மாற்றும்படி இயேசு கிறிஸ்து உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற நீங்கள் நானும் வீட்டில் பண்ணது சும்மாவா இது? நாம சபைக்கு போனோம், ஜாக்கிரதை போடணும். ஜாக்கிரதை போடுற கும்பல் கிடையாது, ஜால வித்த காட்ட கும்பல். கையை வச்ச பிசாசு ஓடும். ஒரு வார்த்தை சொன்னா உலகமே மாறும். ஹalleluya, ஹalleluya. வந்து வாங்க, உங்களை பத்தி பேச சொல்லுங்க. உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க. நீங்க என்ன கஷ்டம், ஐயோ கல்ல கேட்குமே, நீ வேற ஏன் தலைக்கு வைக்கணும்? நீ என்ன நிலையை வைக்க முடியாது. ஹalleluya.
ஸ்தோத்தரிப்பேன். சொல்லலாம். கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். அவரை துதிக்கும் துதி எப்போதுமே வாயிலிருக்கும். அல்லேலூயா. ஓடுது வழி. ஆமென். என்ன சோறா இருக்குது? திரும்ப ஸ்டீப் சோறா இருக்கிற ஆண்டவர் மரணத்தை ஜெயித்து எழுத உலகமே அப்படியே குழம்புது கொந்தளிக்குது. அவர் உயிரோட சொல்லி என்னெல்லாம சொல்லி அலையுது. ஐயா உங்களுக்குள்ள இருக்குதுங்க வல்லமை, உங்களுக்குள்ள இருக்குதுங்க அந்த வேலை, உங்களுக்குள்ள இருக்குதுங்க அந்த வேலை, உங்களுக்குள்ள இருக்கிற பரலோகத்தின் ஆண்டவர், உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம். ஹalleluya. 19 பவுலின் கைகளினாலே விசேஷித்த அற்புதங்களை செய்தவனாம். அற்புதனாலே விசேஷம் தான். அற்புதனாலே விசேஷம் தான். என்னது விசேஷ அற்புதம்? விசேஷம் டபுள் என்ன டபுள் அற்புதம், டபுள் பிளஸிங். என்னது? சாதாரணமா ஒரு கிறிஸ்தவன் போய் நின்னாலே அந்த இடமே மாறும். நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம். கையில பைபிள் எடுத்துட்டு போயிட்டு ஒரு அழியில சொல்லிட்டு போனீங்கன்னா பைபிள் வாசிக்க தெரிய வேண்டாம். பைபிள் வாசிக்க தெரிய வேண்டாம். ஏசு உள்ளே இருக்கிறாரா? அது போதும். யாராயிரம் மனிதன் பிரசங்க ரொம்ப படிக்க தெரியாது. மண்ணை இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு டான் 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 அல்வா மாதிரி வசனம் சொல்லிக்கிறார். எப்படி சொன்னாரு? அதான் அபிஷேகம். அதனால சொல்ல ஒண்ணு செய்ய வேண்டாங்க. கையில பைபிள் எடுத்து போயிட்டு வியாதி இருக்கிற இடத்துல, பிசாசு இருக்கிற இடத்துல போய் நில்லுங்க. நீங்க நின்ன உடனே பிசாசு பார்ப்போம். மறந்துட்டான்னு கேட்போம். என்னவா அது பத்திரகாளி. ஆமா, பத்திரகாளி கோயில ஒரு காலத்துல பூசை பண்ணதான், பஜனை பாடினதான். அது கண்மூடியா இருந்த வேளையிலே, இயேசுவை தெரியாது இருந்த வேளையிலே, இப்பொழுது இயேசு அழைக்கப்பட்ட காரணத்தால் ஓடி பிசாசு பத்திரகாளியா சுத்திரகாளியா ஓடி இயேசுவின் நாமத்தாலே. ஏன்னா விசேஷ அற்புதம் செய்யக்கூடியவர்கள் நீங்கள், விசேஷ அற்புதம் செய்யக்கூடியவர்கள் நீங்கள். ஹalleluya, ஹalleluya. என்ன விசேஷ அற்புதம் பாருங்க. சும்மா நின்னாலே பிசாசு ஓடும். இதுல பாருங்க அத்தரசனம். அவனுடைய முகத்துல இருந்து உருமால் கச்சை உருமால உள்ள போடுற அந்த பனி உள்ள பனி கச்சை வந்து பெல்ட் கொண்டு போய் கடியாத்திரமா போட்டுக்கிறாங்க. அதுல ஒரு பிசாசு முடிச்ச கொண்டு போய் தொட்டுக்குது. கமா கீழே வந்து குடிச்சாங்க. எல்திசி பத்து பிசாசு ஓடி போயிடுச்சு. ஹalleluya. இயேசுவுடைய வல்லமையை நம்ம இன்னும் கூட பார்க்கல. இதுல படிச்சு பார்த்தோட சரி. இன்னைக்கு நான் சொல்ல வரேன், இந்த சபைக்கு சொல்லுகிறேன், நீ யாராவது எடுத்துட்டு போங்க. ஒண்ணு மட்டும் உங்களுக்கு வேணும். இயேசு உள்ளத்தில் இருக்கிறாரா? இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்டா? ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீர்களா? அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்களா? ஆண்டவருக்கு உண்மையான வாழ தீர்மானம் பண்ணி இருக்கிறீர்களா? அப்படின்னா இந்த செய்தி உங்களுக்காகவே, இந்த ஆண்டவர் உங்களுக்காகவே, இந்த பரலோகம் உங்களுக்காகவே. எங்க போனாலும் கமான் திமி, எங்க போனாலும் ஏன் அப்படி உள்ளாக dunamis power, dunamis power கமான் வெடிச்சதுதான். சரி நிறைய சொல்லுவான், நான் அமைதியாக பார்க்காத, கோபம் வந்துச்சு பக்கத்து குடிச்சு அப்படிமா கிறிஸ்தவன். அதே நீ பேசுற, நான் பார்க்க சாதாரணமானவனாக இருக்கலாம், ஆனா நான் சற்றே நின்று கரத்தை மடக்கி ஜெபத்தை பண்ணுவேனே ஆனால் உலகமே மாறும். ஹalleluya. அப்படியே பேசக்கூடாது. சண்டைக்கு நிக்கிறவன்ல நீங்க பண்ணணும், ஒண்ணு செய்ய வேண்டாம். கர்த்தாவே பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் கொண்டு சொல்லியிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே என்னை நிந்திக்கிறவர்களுக்காக, என்னை எசபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதி. சாபம் நினைச்சுக்கிறீங்க. சாபம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. சாபம் போட கிடையாது கிறிஸ்தவன். அது பிறையாம் ஜம் சந்தேதி. அது அவனையே கட்ட மாறி வச்சார். அவன் இந்த செய்வனை வச்சே பழகிறான். செய்வனை வச்சு பழகணும் உள்ள போன நிறுத்தினா கிறிஸ்தவனை பார்த்தோன்னா அவன் வார்த்தையே மாறி போயிடும். வார்த்தையை மாற்றக்கூடிய கர்த்தர், வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆண்டவர். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் பாருங்க, ஊட்டிப்போம். டைம் ஆச்சு. 18 விசுவாசித்தவர்கள் அநேகர் வந்து பாத்தீங்களா,
இதான் பாயிண்ட். விசுவாசித்தோமானால் ஐயா இந்த மோசமான காரியம்லாம் பண்ணலையா அப்படின்னு அறிக்கையிட்டு மனம் திரும்புவது கிறிஸ்தவம். ஹalleluya ஹalleluya. ஊழலுக்கு முடிவு கட்டப்படுவது எங்கே? கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிற வேளையிலே. திருடன் மாறுவது எங்கே? கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிற வேளையிலே. விபச்சாரக்காரன் மாறுவது எங்கே? கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிற வேளையிலே. ஏழையாக இருக்கிற மாறுவது எங்கே? கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிற வேளையிலே. மாய்மாலக்காரன் மாறுவது எங்கே? கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிற வேளையிலே. கிறிஸ்துவின் பேரை சொல்லிட்டு கிறிஸ்துவ விசுவாசம் சொல்லிட்டு மாய்மாலம் பண்ணீங்க சத்தியம் மாட்டேன். ஆசீர்வாதம் போட்டுவேன். நீங்க ஏறுவீங்க. ஒரு ஆசீர்வாதம் போட்டேன்னா உங்களை அப்படியே பெட்டி முடிக்கிறத காலி பண்ணி கீழ்ப்பா கொண்டு விடுவாங்க. ஹalleluya. வரணும் டைரக்ட். டைரக்ட் டிக்கெட். நோ ஷார்ட் நோ இன் பிட்வீன் ஜர்னி. ஒரே பாயிண்ட் டு பாயிண்ட். பாயிண்ட் டு பாயிண்ட். மாய்மாலத்தை நிறுத்துங்க முதல்ல. ஒருத்தர் அன்பா இருங்க. ஆக்ட் பண்ணாதீங்க. என்ன ஆக்ட் பண்ணி யார் ஆக்ட் பண்ணி நேரம் பேசிக்கிட்டே போகலாம். ஆனா இது வீட்டிருந்தனால் கறிவேற வாங்க போனோம், லேட்டா போச்சா அங்க ஒரு கூட்டை நெஞ்சு போயிடும். நடக்கிறதுலே தெரியுது. ஈஸ்டருக்கு 10 ரூபா காரை வச்சுக்கிறாங்க. ஹalleluya. இயேசு திருவிழா கண்டு விட்டா எல்லாம் கஞ்சி குடிக்கிறாங்க. 10 ரூபா கஞ்சி குடிக்குது கறிவேற. நாட்டை செழிப்பாக்குவது கிறிஸ்தவம். ஈஸ்டர்ல 10 ரூபா மேல போட்டு வைக்கிறான். 10 ரூபா யார் கொடுப்பாரோ நீ 10 ரூபா போட்டுக்கோ, 100 ரூபா போட்டுக்கோ, 1 கிலோ கறி 500 ரூபா போட்டுக்கோ. யார் வேணான்றா இயேசுவின் நாமத்திலே விடலாம் ஆடாது போகுது. ஹalleluya ஹalleluya. வேதம் என்ன சொல்ல வரேன்ட்டு சும்மா பேசுங்க சொன்னீங்க. வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர் இயேசு. இவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை. இதனாலதான் முட்டாய் பச்ச மாதிரி வார்த்தை சொன்னாரு பவுலடியார். அண்ணன் பவுல், தலைவர் பவுல், கொரிந்து தொகுதியை சார்ந்த அண்ணன் பவுல் 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே சொன்ன ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையோடு அந்த முட்டாய்ப்போடு கூட இந்த வார்த்தைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். 14ஆம் வசனம் 15ஆம் அதிகாரம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. ஆனால் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்த காரணத்தால் ஒரு நேரம் பேசினா பாருங்க, அது வீண் கிடையாது. ஒரு விசுவாசம் தான் இருக்கு பாருங்க, இது வீண் கிடையாது. இது வீணானது இல்லை அப்படின்னா பயனுள்ள ஒன்று, வாழ்க்கையிலே மறுமலர்ச்சியை கொண்டு வரக்கூடிய ஒன்று, வாழ்க்கையிலே பலனை கொண்டு வரக்கூடிய ஒன்று, சுகத்தை கொண்டு வரக்கூடிய ஒன்று, சாதாரணமா இருக்கிறவனோட கோடீஸ்வரனை மாற்றக்கூடிய ஒன்று. ஹalleluya. கோடீஸ்வரன் கோடீஸ்வரிகளே எழுந்து நில்லுங்கள், கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஓ ஹalleluya 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 ஹalleluya. ஓ ஸ்தோத்திர சத்தமா சத்தமா எல்லாருமாக ஹalleluya 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 ஹalleluya. Oh praise you Jesus, praise you Jesus, praise you Lord, praise you Lord. இவ்வளவு சொன்ன பிறகு உள்ளத்துல வர வேண்டிய ஒரு தைரியம், இன்னையிலிருந்து என்னுடைய வாழ்க்கை ஏறுமுகம் தான். இன்னையிலிருந்து என் வாழ்க்கை முன்னேற்ற பாதை தான். இன்னையிலிருந்து எனக்கு விடுதலை தான். இன்னையிலிருந்து எனக்கு சுகம் தான். இன்னையிலிருந்து நான் கோடீஸ்வரன் தான். இந்த சபை இயேசுவுக்கு சொந்தம். இந்த இடம் இயேசுவுக்கு சொந்தம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சன்னிதானம் இருக்கும் இந்த வேளாண் பாக்கியத்திற்காக கோடான ஸ்தோத்திரம். நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் சாவை ஜெயித்து எழுந்தவர், சாவுக்கு சாவுமணி அடித்தவர். எங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா குறைகளுக்கும் பலவீனங்களுக்கும் சாவுமணி அடித்தவர் நீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த வல்லமை, அந்த வல்லமையோடு நிரம்பிய பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே வாசம் பண்ணுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு
கற்பிக்கிறோம். கேட்ட வார்த்தை 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்கத்தக்கதாக உண்மையும் நன்மையுமான இருதயமாக ஒவ்வொருவரையும் காத்துக் கொள்ளுங்கள். குடும்பங்களை ஆசீர்வதியும், கணவர்களை ஆசீர்வதியும், மனைவிகளை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர் செய்கிற காரியங்களை ஆசீர்வதியும். வாழ்நாள் முழுவதும் பரலோகத்திற்கு சொந்தம் என்பதை இந்த பாரில் இருக்கக்கூடிய மக்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக எடுத்து பயன்படும். துதிக்கிற மகிமை நமக்கு ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவன் உள்ளது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவுள். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். ஆமென்.